ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் யாரெல்லாம் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினி ஆப்ஷனில் கூட சிஎஸ்கே 15 crores வரைக்கும் ஹார்டாக பிட் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமும் ஒரு 12 to 13 crores வரைக்கும் ஹார்டாக போவாங்க. மற்ற டீமும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த டீமுக்கு போறாரு அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு குட் யங்ஸ்டருங்க ஒரு 14-15 crores போனாலும் எடுக்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காக ஃபினிஷிங் ரோல் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். மும்பையும் ஹார்டாக போக நிறையவே சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மும்பை ஜிதேஷ் சர்மாவுக்கு போவாங்களோ அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா மும்பைக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. ஒரு யங்ஸ்டர் மேலே ரெண்டு டீமுமே இன்வெஸ்ட் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. பட் இஷான் கிஷன் அளவுக்கு ப்ரைஸ் போவாரான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஒரு 8 to 9 crores அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருவார். பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு போகிறாரு அப்படின்ட்டு இந்த ஆக்ஷனில். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. எஸ், இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் தான். ஆனால் ரீசெண்ட் டேஸில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதில்ல. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஹியர்ஸ் கெரியர் வந்து விக்கெட் கீப்பிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இந்த எல்லா தடையுமே சிஎஸ்கே வந்துட்டு ஆக்ஷன் அப்போஸ் ராகுல் திரிபாதிக்கு ஹார்டாகவே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷனும் ஹார்டாக போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. ஒரு அம்பத்தி ராயுடு மாதிரி ஒரு பிளேயர் ரீஃபில் பண்ணுற இடத்துக்கு ஒரு பிளேயர் வேணும்னா ராகுல் திரிபாதி சூட்டபுளான ஆளாக இருப்பாருங்க. டெசிக்னேட்டட் பவர் ஹிட்டர் அட் மிடிலுங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அனுஜ் ராவத். லாஸ்ட் இயர் ஓப்பனிங் மேட்ச்சில் சேப்பாக்கில் சூப்பராக ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். செவனாக்கு அது மேபி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸில் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்க பிளேயரில் இவரும் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்ச அந்த டாப் 3 அந்த ராகுல் திரிபாதி, இஷான் கிஷன், ஜிதேஷ் சர்மா யாருமே கிடைக்கலனா அனுஜ் ராவத்துக்கு போக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட் மிடில் எப்பவுமே வேல்யூ ஃபார் டீமுங்க. அகைன் இவர் அந்த ப்ரைஸ்க்கு செட் ஆகுவாரா? ஒரு பேஸ் ப்ரைஸில் தான் செட் பண்ணியிருக்காரு. ஒரு 1-2 crores வரைக்கும் போக நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க பிளேயர் பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத். எஸ், லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா எடுத்தாங்க, சான்சஸ் கொடுக்கல. அது முன்னாடி ஆர்சிபியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். பொட்டன்ஷியல் விக்கெட் கீப்பருங்க. எஸ், ரிஷப் பண்ட் இன்ஜுரியில் இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணார் டெஸ்ட் மேட்சஸில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அவர் பண்ணியிருக்காரு. மேபி ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பர் தேவை அப்படின்னா கேஎஸ் பரத்துக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹையர் ப்ரைஸுக்குலாம் போக நிறையவே சான்சஸ் கிடையாது. ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்ல வேல்யூ கொடுப்பாருங்க டீமுக்கு. பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ்க்கு போகிறாரு, எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு. இந்த மாதிரி யூனிக்கான ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக். பை கைஸ்.